வணக்கமானவர்களே. கரூர் சம்பவம் வீடியோவே நான் கொஞ்சம் நாளாக போடலை. அதாவது ஷார்ட் வீடியோ போடுவேன், லைவ் வீடியோ போடுவேன். கரூரில் 30 வருஷமாக வசிக்கிறேன். திருவாரூர் சொந்த ஊர். 30 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன் கரூரில். இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஷார்ட் வீடியோவில் தான் நிறையா போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரூர் சம்பவம் என்பது அசம்பாவிதமாக தற்செயலாக நடந்ததா அல்லது மற்றவர்கள் திட்டத்தினால் இது நடந்ததா? 3 கேள்விகள் உண்டு பொதுவாக. இன்றைக்கு முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது விஜய் 2 மணி இடத்துல மீட்டிங் போட்டிருக்கார். திருச்சி, திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம். இப்போ கடைசியாக போட்டது கரூர். பொதுவாக ஒரு நடிகர், அதாவது ஃபேமஸான நடிகர், மாஸ் நடிகர் வரும்போது கூட்டத்தை கணிக்க முடியாது. ஒன்று, எம்ஜிஆர் பீரியடப்போ 50,000 பேர் வருவாங்கன்னா 1,00,000 பேர் வருவாங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் தெரியும். இதே கரூருக்கு ஒரு சமயம் எம்ஜிஆர் வந்திருந்தப்போ ராத்திரி 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். இப்போ அதெல்லாம் செல்ஃபோன் வசதி கிடையாது, இந்த மாதிரி கேமராக்களும் கிடையாது. மக்கள்லாம் காத்திருந்தாங்க. 9 மணி, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, எம்ஜிஆர் வரல. அந்த காலத்தில் இந்த மாதிரி பைபாஸ் ரோடும் கிடையாது வேகமாக வர்றதுக்கு. அவர் கிளம்பி வரும்போதே இடையில மக்கள் எம்ஜிஆர் இந்த ரூட்டு வழியாக வரான்னு தெரிஞ்சால் மறைச்சிடுவாங்க காரை. இதெல்லாம் இயற்கையான சம்பவம், அனுபவ ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரும்போது மறைக்க 1 மணி 2 மணி ஆகிடுது, 3 மணி ஆகிடுது. கரூருக்கு வர விடிய காலத்தில் 4, 4:30 ஆகிடுது. வந்து பார்த்தா கூட்டம் கலையவே இல்லை. அவன் இடத்த நம்ம சினிமா தேட்டரில் அந்த காலத்தில் போய் உட்காந்து போனோம் இறுக்கி பிடிச்சி, அந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க எல்லாரும். மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படி எம்ஜிஆருக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது? சமுதாய மக்கள் நலம் உள்ளவர் ஒன்று. அவர் மேலே, அவர் சினிமா நடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு அவர் படத்தில் வர்றதா இருந்தாலும் சரி, வாரி எழுதும்போது சொல்லுவார், என்ன செய்ய தெரியாது, இந்த மக்களுக்கு அதில் ஏதாச்சும் பயன் இருக்கிற மாதிரி பாட்டை எழுதும்பாரான். அந்த மாதிரியே வாழ்ந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். 40 வயசுக்கு மேலே தான் சினிமாவுக்கு வந்தார். உலகத்துடைய ஏழைகளின் வறுமை என்னன்னு எம்ஜிஆருக்கு தெரியும். அதனால் மாசடைஞ்சார். அது ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி கரூர் சம்பவம் சொல்லியிருக்கேன். கரூர் சம்பவம் எதுனால ஏற்பட்டது? அந்த காலத்தில் ஏற்பட்டது போல் சுமார் 30-35 வருடங்களுக்கு முன் எம்ஜிஆர், 40 வருடங்களுக்கு முன் எம்ஜிஆர் அந்த மாஸ் இன்றைக்கி எவனுக்கும் கிடையாது. கமலஹாசன், ரஜினிகாந்துக்கெல்லாம் இடையில கொஞ்சம் காலம் இருந்தது. 90, 95 கமலஹாசனா, ரஜினிகாந்தா, ரசிகர் கூட்டம் எல்லாமே இருந்தது. அப்போ எம்ஜிஆர் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் இருந்தப்போ அவங்கெல்லாம் பெருசாக அரசியலுக்கு எதிர்த்து எம்ஜிஆரை எதிர்த்து வரலை. அது பிறகு அம்மா ஜெயலலிதா அம்மா. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி மாஸ் கூட்டத்தை காமிச்சது எம்ஜிஆருக்கு பிறகு விஜய். எங்கே போட்டாலும் கூட்டம் அலையும்போது இதில் அவங்க சொன்னது காரணம், போலீஸ் தரப்பில் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று, லேட்டாக வந்தது காரணம். இதெல்லாம் காரணமே சொல்லாது. அதாவது கல்வி வேறு, அறிவு வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவுங்கிறது சொந்தமாக இயற்கையிலே வர அறிவு. இது படித்து தான் ஆத்மாவிலே புதைந்து கிடக்கிற அறிவை வெளிக்கொணர்வதற்கு தான் கல்வி. காமராஜ் இருக்கப்போ பெரிய மழை வெள்ளம் நடந்தது. மழை வெள்ளம் மதுரையில் மொரோட்டில் எல்லாம் மரம் வந்துட்டு அங்கே பசியால் இருக்காங்க, வாடுறாங்க. எப்படி சாப்பாடு போட்டான் அந்த ஏழை மக்களுக்கு? 3 நாளாக அடை மழை, மரம்லாம் ரோட்டில். என்ன பண்ணுறது வழி? ஐஏஎஸ் கலெக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர் எல்லாரும் வந்து, சார் இந்த மரத்தை வெட்டி எடுக்கவே 2 நாள் ஆகும் சார், போய் சாப்பாடலாம் ஒன்று இப்படியாங்க. இலவசமாக அந்த மரத்தை யார் வேணுமா எடுத்துகிட்டு போகலாங்கன்னா ஒரே 3 மணி நேரத்தில் மரங்கள் ஆச்சு. அதுக்கு பிறகு சோறு வண்டி போட்டாங்க. அப்போ அவர் காமராஜர் அதிகம் படித்தவரா? ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் படிச்சிருந்து என்ன புண்ணியம்? மூளை யாருக்கு வேலை செய்யும்? மக்கள் மேல் பற்று உள்ளவனுக்கு தான் அந்த வேலை செய்யும். இது அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். லேட்டாக வந்ததுக்கு காரணம் ஒன்று, கவர்மெண்ட்டு சொல்கிறார், ரீசன் சொல்கிறார். அப்பேற்பட்ட எம்ஜிஆர் மாதிரி இவர் மாதிரி வர்றதுக்கு ரோட்டில் போகிறான் சார், ஒரு சும்மா நடிகர். 1000 பேர் முன்னாடி போகணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தன் போகட்டும் சார்.
ரசிகன். திடீர்னு முன்னாடி வருவான், குதிப்பான். மதுரை மீட்டிங்கில் பார்த்தீங்களா, அப்படியே மேலே யாரும் தூக்கி கீழே போகிறான் பவுன்சர். இந்த மாதிரி ரசிகன் இருப்பான். இவனெல்லாம் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரே அறிவு மாதிரி எல்லாம் படித்தவன் மாதிரி நடந்துக்க முடியாது. ஐஐடியில் படிச்சுட்டு அறிவாளி எப்படி ஜென்டில்மேனாக நடந்துக்கணும்லாம் மற்றவங்களுக்கு தெரியும். கிராமத்து பாமர மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் மேலே உள்ள விருப்பம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு டவுனையும் ஏறும்போது நீங்கள் திருச்சி டு கரூர் வாங்க, இல்லை திருச்சி டு நாமக்கல் போங்க, ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்க பெரிய கிராமம் இருக்கும். அது குறைஞ்சது 1000 பேர் இல்லை ஒரு 500 பேர் நாச்சு நிற்பான் பார்க்குறதுக்காக. இதில் ஆசையில் வந்து எல்லையில் நிற்பான், பூப்பான். ரோலிச்சு மறைச்சானா எவன் பிடிச்சானான்னு வந்து நிற்பான். இப்போ என்ன செய்ய முடியும்? நான் கரூருக்கு போனோம் மீட்டிங், 12 மணிக்கு சொல்லியிருக்கேன். இடிச்சு எவனாக இருந்தால் வந்து தள்ளிட்டு போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு சராதி மனிதன் சரி வாசையில் வர்றான் பார்க்கணுங்கிறான், இறங்கி ஒரு ஃபோட்டோ அவருக்கு செல்ஃபி எடுத்து இப்படி தான் போதும். இப்போ டயத்தை மென்சர் பண்ண முடியாது, கரெக்டான டயத்தை மென்சர் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் கொடுத்த இடம் 3 to 10 அலாட்மெண்ட்டு. எப்படி போட்டாலும் கேஸ் நிற்காது. 3 to 10 அலாட்மெண்ட்டு. அந்த டயத்தில் தான் வந்திருக்காரு. 12 மணிக்கு வரேன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக்காக நியூஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருக்காங்க. 12 மணிக்கு வருவார் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று நீ 12 மணிக்கு வரணும்னு சொன்னால் ஏன் 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு இது கொஸ்டின் கிடையாது. 1. 2வது இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி, நான் கரூரில் 30 வருஷம். நான் முதல் நாள் எடப்பாடி மீட்டிங்க்கும் போனேன். 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி மீட்டிங் அதே இடம்தான். ஒன்று தெரியுங்களா, ஒவ்வொரு மீட்டிங்க்கு கூட்டம் தாங்கலை. 2 கிலோமீட்டருக்கு அந்தண்டையே ஆட்டோவில் போகிறவங்க அத்தனை பேரையும் டிராஃபிக் நிப்பாட்டாங்க. எங்கெங்கேயோ விட்றான். அது உள்ளுக்குள்ள கிராமம்லாம் இருக்குது, நிறையா தெரியாது. அந்த கிராமத்தில் எல்லாம் போய் சம்பந்த காலத்தில் வேலை நிப்பாட்டினாங்க. அவ்வளோ கூட்டம் எடப்பாடிக்க. நானே தக்கு தெருமாறி நான் ஏன் போனான்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே கட்சி தான், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு எந்த கட்சியிலையும் ஆதரவோ இதுமாதிரி செய்யலை. பின்னர் அவ்வளோதான். எடப்பாடி என்ன பேசுகிறா, வீடியோ எடுத்து லைவ் வீடியோ போட்டால் அதையும் லைவ் வீடியோவும் போட்டால், ஷார்ட் வீடியோவும் போட்டால். கூட்ட நெரிசல் பாருங்கள், அதுலேயே எவ்வளோ கூட்டம் இருக்குது. அதாவது ஒரு கட்சிக்காரர் வர்றதுக்கும் சினிமா நடிகர் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சினிமா நடிகர் வர்றார், இதை விட ட்ரிபிள் மடங்காச்சு கூட்டம். இது வந்து திடீர்னு 7 மணிக்கு கூடின கூட்டம் கிடையாது. காலையில் நிற்கிறாங்களா, 12 மணிக்கு ஒரு வாரம் 10 மணிலேருந்து நிற்கிறாள்ல. அப்போ அவருக்கு 3 to 10, நீங்கள் 2 to 1, 12, 1, 2, 12 மணிக்கு வரல. 12, 1, 2, 3க்கெல்லாம் அப்படியே கூட்டம் அலை மோது. நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். என் பொண்ணு, என் மருமகன், என் பையன் எல்லோரும் போயிருக்காங்க கூட்டது. நான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க வந்துட்டேன். சிக்னல் கட்டு, கூட்ட நெரிசல். நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நெரிசல். போனவன் தப்பிச்சு வர முடியாமல் அங்கேயே நின்ட்டான். பார்த்து நெரிசல் எப்படி பிள்ளைகிட்டு வெளில வரீங்க? இதை வந்து சாதாரண மனிதன் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ டிராஃபிக் இருக்க, இதை எப்படி கிளியர் பண்ணுறாரு? விஜய் வந்தால் எப்படி கிளியர் பண்ணுறது? நல்லா ஒன்று கேட்டுங்க, அந்த பைபாஸ் இறக்கத்தில் ரவுண்டானில் இறங்கி தான் வரணும் விஜய். ரவுண்டானாவிலே கூட்டம் அவ்வளோ. அன்றைக்கி சனிக்கிழமை வேறு போனாலும் நினைப்பான், அப்படியே தான் போய் ஆகணும் விஜய் நின்றுடுவாங்க. இங்கே அவரை பார்க்காம போனால் எல்லாம் வண்டியை போட்டு நின்றுட்டான். நான் அளவு செருப்பெல்லாம் போட்டு தான் வந்தார். ஏன் சொல்கிறேன், அந்த ரவுண்டான கூட்டமே தாங்கலை. விஜய் கேட்டிருக்காரு, இந்த இடத்துமே கூட்டம் நிறைய பேசிடலாமா? இல்லை நீங்கள் போங்க தள்ளிட்டு போய் அங்கேருந்து அங்கே ஒரு ½ மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கொஞ்சமாக தள்ளி கொண்டு அந்த பேசுகிற இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. விஜய் கேட்டிருக்கா, அதே இடத்துல பேசிடலாம், கூட்டம் எங்கேயே இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலான்னு போலீஸுக்காரங்க பாதுகாப்பாக கொஞ்சமாக தள்ளி கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடப்பது யாருக்கும் சத்தியமாக தெரியாது. இல்லைன்னா போலீஸ்காரங்க தெரிஞ்சாலும் நிப்பாட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். தெரியாது. போயிட்டோம், பேச ஆரம்பித்தார். செருப்படி வந்து கல் வச்சு எல்லாமே நடந்தது இயற்கை. அது டிவிலே பார்க்குறோம். 4வது முன்னாடியே வந்துட்டேன். போயிட்டு கூட்டத்தை பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு 60 வயசாக கூட்டத்தில் ஒரு வேடிக்கை என்னென்னா, என் பயலாம் நீ நல்ல காலம் உள்ள மாட்டேன்னா ஒரு 3 லட்ச ரூபா காசு 30 லட்ச ரூபா கிடச்சிருக்கு பாருண்ணா. அது ஒரு செய்திக்கு சொல்கிறேன், விளையாட்டு சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் ஒரே மேலே குற்றம். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சைடு இருந்தாலும், இது சம்பவம் என்னென்னா, இதை நிர்வகிக்கக்கூடிய கூட்டம். திடீர்னு ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்குது சார், பெரிய கூட்டம் வருது, கலவரம் வருது. இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை, இன்டெலிஜென்ட் இருக்காங்கன்னா உளவுத்துறை. இவங்களோட வேலை தான் அதுக்கு தான் கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வாங்குறாங்க. மீட்டிங் நடக்குது, ஒரு திருச்சியில் பேசியிருக்கிறாரு, இங்கே வர்றாரு, நாமக்கல்லையே அவ்வளோ கூட்டம். எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்காங்களே உளவுத்துறை. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ஊருக்கும் இன்டெலிஜென்ட்.
இந்த மாதிரி பிரச்சனை சிஎம்கிட்ட யார்கிட்ட தெரிவிக்கணுங்க? இவங்களுடைய இவங்களுக்கு சுப்ரீம் யார் இருக்காங்களோ மெட்ராஸ் தெரிவிக்கணும். அவருக்கு கூப்பிட்டு சிஎம்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கணும். இதை எதுவுமே தடுத்துட்டாங்க, செய்யலை. அவர்களுடைய கடமை, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் தனக்கு உள்ள எதுக்கியா சம்பளம் வாங்குறீங்க? நான் கேட்குறேன், தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கலாங்கிறீங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நீங்கள் கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. 12 மணிக்கு மேலே 2 மணிக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது விஜய்க்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூட்ட நெரிசல் தாங்கலை சார், மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். விஜய் வரவில்லைன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் ஓடி இருப்பான். ஒன்று இவ்வளோ கூட்டம் நெரிசல் பைபாஸில் விடாங்க. ரெண்டாவது, இவங்க போட்ட கண்டிஷன் கார்லேருந்து எம்ஜிஆர் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் வரும்போது தான் கையை அமைச்சிட்டே வருவார். நான்லாம் பார்த்துக்கேன் சார். எம்ஜிஆரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவர் கருப்பு பிளைமூத் ஒயிட் காரில் தான் வர்றார். இந்த கூலிங் கிளாஸ் கருப்பு கிளாஸ் போட்டு பிடிங்கிவிட்டான். கண்ணாடி திறக்கும் போதே உள்ள ஆர்வக்கோளாறு 7ஆவது படித்தேன்னு நினைக்கிறேன். திருத்துறப்பட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அந்த இளமை பருவத்துக்கு தெரியாது. நானே எம்ஜிஆர் கண்ணாடியை பிடிச்சி பிடுங்க, கருப்பு கண்ணாடி திருப்பி என்னை தட்டி கொடுத்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார். இதில் சத்தியமான உண்மை, ஃபிட்னஸோடு நான் சொல்லுவேன். இப்படி ஏதோ ஒரு வகையிலே பற்று. மனிதன் எல்லாம் முக்கணங்கள் உண்டு மனிதனுக்கு. இயற்கை குணம், ராஜச குணம், சாத்விக குணம், தாமச குணம். இந்த குணங்களுக்கு ஏற்ப மனிதனுடைய எண்ணங்களும் மாறும், செயல்களும் மாறும். எவ்வளோ காசு இருந்தானா, சொத்து இருந்தானா சார், ஒரு படித்தவன் எங்கே போகக்கூடாது, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், தீபாவளிக்கு அன்றைக்கி போகாத, ஜவுளி எடுக்க கூட்டமாக இருக்கும். இதெல்லாம் படித்தவன் ஓரளவு அனுபவப்பட்டவன் சொல்லிகிட்டு இருப்பான். இளைஞர்களுக்கு புரியுமா? இப்படி சொல்லி தீபாவளி அன்றைக்கி ஜவுளி பாருங்கள், எல்லா மார்க்கெட்டையும் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ பந்தோபஸ்து போட்டிருக்கீங்க, அவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க, கூட்டம் அவ்வளோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சு தானே போட்டிருக்கீங்க. இதெல்லாம் கணிக்க முடியாதா? இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட், எஸ்ஐடி, புரியுங்களா? என்ன நீங்கள் இன்டெலிஜென்ட் டீமு, எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? எனக்கு அதான் சம்பளம் வாங்குறதுக்கு கடமையோடு வேலை செய்கிறார். மாதம் நான் தான் 300 இன்றைக்கி வேலை பார்க்குறோம். நாளைக்கு வேலை பார்த்தா 300. இந்த மாதம் 30,000 குறையாமல் சம்பளம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் சார். உங்கள் செலவு, தனிப்பட்ட செலவு 300 போனாலும் 700 சம்பளம் சார். இன்றைக்கி நம்ம கொடுத்த கடமையை செய்வோம், உரிமையை கேட்போம். அதான் என்ன சொன்னார், கடமையை கேள் உரிமையை கேள்வி சொன்னார். அந்த கடமையிலேருந்து தவறுன அதிகாரி யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு வேதனை, இந்த காவல்துறை ஸ்டாலினை விடுங்க சார், கலெக்டர் எதுக்காக வச்சுருக்காங்க? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கலெக்டர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்டாலின் டிஸ்கஷன் பண்ணிலாம் முடிவெடுக்க முடியாது. இதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு கலெக்டர், புரியுங்களா? இதை முடிவெடுக்க வேண்டியது இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியது காவல்துறைக்கு ஆர்டர் கொடுக்கணும், கலெக்டர் பொறுப்பு. கலெக்டர் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரா, வயசானவர் அப்படியே நிற்பார், பொம்மை மாதிரி எங்கே பார்த்தாலும் நிற்பார். நான் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் தான் கலெக்டர் எல்லா இடத்துலையும் நிற்பார். ஒரு ஸ்பீச்சு கிடையாது, எந்த வீடியோவும் கிடையாது. நீ எதுக்கு கலெக்டராக இருக்கன்னு எனக்கு தெரியல. கலெக்டரோட வேலை தான் இது. கலெக்டர் ஆர்டர் பண்ணால் எஸ்பி வரைக்கும் வேலை செய்யணும். கலெக்டர் ஆர்டர் பண்ணி எஸ்பி வேலை செய்யலைன்னா கலெக்டரே தூக்கலாம், பவர் இருக்குது கலெக்டருக்கு. நீங்களும் அப்போ என்னத்துக்கு அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொன்னது தான், முதலமைச்சர் சொன்னது தான் செய்யுங்களா? இது மிகப்பெரிய விஷயம். சம்பவம் 41 பேர் 41 மரணம் துக்கம் மாதிரி யூடியூப்காரனும் ஃபேஸ்புக்காரனும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக வருத்தப்பட்டு பேசுகிறவன் யாருன்னு தெரியலை. உண்மையாக வருத்தப்பட்டு பேசுகிறவன் மனம் சத்தியமாக சார், தீபாவளி கடை இந்த வருஷம் எனக்கு போடவே மனசு இல்லை. எனக்கு அழுதேன், 2-3 மணி நேரம் அழுதேன், கொஞ்ச நேரம் இருந்தார். யார் பிள்ளையாக இருக்கட்டும் சார், என் பிள்ளையாக இருந்தானா, என் பேரன் பேத்தியாக இருந்தானா சார், புரியுங்களா? அறம்பெல்லும் பாவம் பொறுக்கும், இதுதான் ராமாயணம். அறம்பெல்லும் பாவம் தோற்கும். ராமாயணம் மகாபாரதம் படிக்க வேணாம். காசுக்காக சம்பளம் கிடைக்கும் சார். ஒன்றே ஒன்று, இந்த உடம்பும் நிலையானது இல்லை, செல்வமும் நிலையானது இல்லை. வள்ளுவர் அழகாக சொல்லுவார் குரல. நாம் நினச்சிருக்கோம் இந்த உடம்பு நிலையாதுன்னு. சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னா கை கேட்டு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம். நீ 1 கோடி ரூபா செலவு பண்ணால் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற உடம்பு தான். கை உடம்புக்கும் பாதுகாப்போம். செல்வமும் நிலையானது இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் செத்து போட்டானே, அவன் பேர் என்ன? அவன் பேர் ஆம்ஸ்டாங். நிலாவை தொட்டவன் நான் பெரிய மனிதன். அவ்வளோ கேங்கு ஊர்வே சிவபுக்கம்மணி இடம் பேரை வச்சிருக்கான். எத்தனை கொலை பண்ணியிருப்பா, எவ்வளோ பேர் ஆக்கிரமிச்சு இடத்து நட பண்ணியிருப்பேன். நீ இருந்தான சத்தான
அப்புறம் நரேந்திரன் ஒருத்தன் நகேந்திரனா அவன் ஜெயிலர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறதுலாம் கேட்க கேட்க யூடியூப்பில் மன வேதனையாக இருக்குது. அறம் குறைந்து விட்ட கலியுகம் நடந்து கொண்டு இருக்குது. கலியுகம் நடந்தால் அப்படி தான் அழிவு நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. தர்மம் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். யார் எந்த தப்பு, யார் கட்சியை நான் குறை சொல்ல, யார் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதுதான் ஜெயலலிதா அம்மா அடிக்கடி சொல்லும், தர்மம் வாழ்வதனை சூதுகவும். நீ தர்மத்தோடு நடக்கிறியா, உனக்கு பல சோதனைகள் வரும். மீண்டும் தர்மமே வெல்லும். எது உண்மை எது பொய் என்று கூடிய விரைவில் தெரியும். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.